கூலி படத்தில் கமல்ஹாசன் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் போட்ட திடீர் பிளான். ஆனால் ரஜினி இதற்கு ஒப்புக்கொள்வாரா? வெளியான தகவல். வேட்டையன் படத்திற்கு பிறகு நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் அடுத்து வெளியாக உள்ள 171வது படம் கூலி வருகின்ற ஆகஸ்ட் 14 பேன் இந்தியா படமாக கூலி வெளியாக உள்ளது. 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இப்படத்தை வெளியிட ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. சன் பிக்சர்ஸ் மிக பிரம்மாண்டமாக தயாரித்துள்ள இந்த படத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ளார். நடிகர் ரஜினிகாந்துடன் மலையாள நடிகர் ஷோபின் ஷாகர், தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா, இந்திய நடிகர் அமீர் கான், கன்னட நடிகர் உபேந்திரா மற்றும் சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோர் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். நடிகர் ரஜினிகாந்தும் நடிகர் கமல்ஹாசனும் தமிழ் சினிமாவில் மிகவும் நெருக்கமான நண்பர்கள். 50 ஆண்டுகளாக அவர்களது அந்யோன்யமான நட்பு இன்றும் தொடர்கிறது. இதுவரை கமல் குறித்து ரஜினியோ, ரஜினி குறித்து கமலோ ஒருபோதும் தவறாக விமர்சித்து பேசியது இல்லை. ஒருவரை ஒருவர் எப்பொழுதுமே விட்டு தரமாட்டார்கள். இந்த நிலையில் லோகேஷ் கனகராஜ் கமல்ஹாசனை கூலி படத்திற்குள் கொண்டு வர பல திட்டங்கள் போட்டு வருவதாக கூறப்பட்டு வருகிறது. அந்த நிலையில் கூலி படத்தில் ஆரம்ப காட்சிகளில் நடிகர் கமல்ஹாசனின் குரல் மட்டும் பின்னணியில் ஒலிக்க செய்யலாம் என்ற ஒரு பிளானை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் செய்திருக்கிறாராம். இப்படி கமல் பின்னணி குரல் பேச நடிகர் ரஜினிகாந்த் சம்பாதிப்பது முக்கியம். ரஜினிக்கும் ஓகே என்றால் கமல் பின்னணியில் பேசுவதற்கு தாராளமாக முன்வந்து விடுவார். ஆனால் கமல் இன்னும் தனது ஆரோக்கிய நண்பரை அப்படி தனது படத்தில் சாதாரணமாக பின்னணி பேச வைக்க ரஜினி உடன்படுவாரா என்பது சந்தேகமாக உள்ளது.